இந்த அரங்கம் நிறைந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை இந்த சிறப்பு இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கும் என் அன்பிற்குரிய துறை சித்தார்த்தன் அவர்களுக்கும் சிறப்புரையாற்ற இருக்கின்ற ஜெயராமன் அவர்களுக்கும் குப்பன் அவர்களுக்கும் முதற்கணக்கு வணக்கத்தை தெரிவித்து பன்னுரிமை தமிழ் தேசம் அமையக்கூடிய எதிர்கொள்ளும் சிக்கல்கள் அதற்கான தீர்வு. எப்போதுமே நாம் சிக்கல்களை மட்டும் பேசுவதில்லை, எப்போதும் சிக்கல்கள் இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று நம் கவனம் இருக்கிறது. அந்த அளவுக்கு அதனுடைய தீர்வுகளை நோக்கி நாம் செல்வதில்லை. தமிழ் தேசிய தன்னுரிமை அடைந்து மொழிவழி தேசிய இனங்கள் அனைத்தும் இணைந்த உண்மையான கூட்டாட்சி அமைய தடைக்கலாக இருப்பது இரண்டு அம்சங்கள் என்று எங்களுக்கு ஆணைமுத்து அவர்கள் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது வர்ணாசிரமம் சனாதனத்தை உருவாக்கிய உள்ளடக்கிய இந்து பாசிசம். இந்த இந்து பாசிசத்தை பெரியார் அம்பேத்கரிய சிந்தனையை மக்களிடம் விதைத்து அவர்களை அணிதிரட்டி இந்த இந்து பாசிசத்தை இந்துத்துவ பாசிசத்தை வேறெடுக்க வேண்டும். மற்றொன்று இன்றைக்கு ஒற்றை மொழி, ஒற்றை நாடு, ஒற்றை தேசம் என்கின்ற RSS மாதவ சதாசிவராவ் கோல்வால்கருடைய கருத்துக்களை ஏற்று ஏகாத்ம தேசத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற முனைப்புடன் இருக்கின்ற RSS இயக்கமும் அதனுடைய துணை அமைப்பான பாரதிய ஜனதா கட்சி, அதாவது அரசியல் இதனுடைய எதேச்சாதார போக்கையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். மொழிவழி தேசிய இனங்கள் அனைத்தையும் நாம் மக்களை அரசியல்படுத்தி பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனைகளை அவர்கள் மனத்தில் விதைத்து அவர்கள் அனைவரும் இந்த பொருளாதார அரசியல் விடுதலை பெற தன்னுரிமை தமிழ் தேசத்தை தன்னுடைய தமிழ் தேசத்தையும் அனைத்து மொழிவழி தேசிய இனங்களையும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டாட்சி அமைய நாம் மக்களை அரசியல்படுத்த வேண்டும். அதற்கு கருப்பு, சிவப்பு, நீலம் என்கின்ற மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிய சிந்தனைகளை மக்களிடையே விதைப்போம். நாம் இடையலாக பாடுவோம். தன்னுடைய சிந்தி போராடி வெற்றி பெறுவோம். நன்றி.